ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவோட செகண்ட் டே ஆஃப் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் டே நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, இப்போ சுற்றி காட்டுறான்ல இந்த பீச்சில் தான் நம்ம சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பீச் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா செகண்ட் டே வந்து ஹரிராயா அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் வந்து இல்லை. அதனால் ஃபுல்லுமே நம்ம இந்த பீச்சில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஆப்போசிட்டு இந்த ரூமில் தான் நம்ம எல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 வீடு நம்ம வந்து எடுத்திருந்தோம். இங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணதுனால ஆப்போசிட்டே இந்த கடல் இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கும் இப்படி சில்லுன்னு காற்று வாங்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. காலையில் எழுந்தோடனே நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் அங்கே அந்த ரிசார்ட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஐட்டம் இருந்தது. நிறைய ஐட்டம்னு ஓரளவுக்கு இருந்தது. நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீகோன் இருந்தது, நூடுல்ஸ் இருந்தது, அடுத்து வந்து ப்ரெட் இருந்தது. ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பட்டரு, ஜாம்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. அடுத்தது கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்கோ ஃப்ளேக்ஸு, அடுத்தது வந்து கறி பஃப், சமோசா, இந்த ஐட்டமெல்லாம் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து ஆம்லேட் தேவைப்படுதுன்னா நம்ம கேட்டோம்னா இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆம்லேட் வந்து போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஆப்பிள்லாம் இருந்தது. நமக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம். பேக் சைடு பாருங்கள், அந்த கடலை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டே சென்டரில் உட்காந்துட்டே சாப்பிட்றது ஒரு பியூட்டிஃபுல் வியூன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த போட் ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து க்ரில் பண்ணி கொடுக்குறாங்க நைட்டு டின்னருக்கு. இது எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா நீ ஃபுல் டே நம்ம பீச் தானே, ஸோ பீச்சுக்கு வந்துட்டோம். எங்களை எதிர்பார்க்காமலே நிறைய விஷயம் இந்த பீச்சில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இந்த பீச்லேயே வந்து பாட்டுலாம் சூஸ் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். அதுக்காக வந்து ரிஹர்சல்லாம் பண்ணோம். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். எங்கள் ஃபோட்டோகிராஃபரே யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் தான். என் பையன்ட்டு நான் கண்டென்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். எங்களை வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணி இப்படி வீடியோ எடு, இப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவனும் வந்து அவனால் முடிஞ்ச வரைக்கும் அழகாக வந்து எடுத்து கொடுத்துருந்தான். கண்ணில் வந்து கால் தண்ணி ஆகிடும். இப்படி தாங்க இந்த பீச்சை பார்த்த உடனே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த கடல் சத்தத்தோடு நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நேச்சுரலாக நம்ம அப்படியே வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. அந்த கடல் மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எங்களால் என்னென்னா முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி மாறி நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தோம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம பாட்டு போட்டதுனால நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது மட்டும் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ தான் எடுக்கிறேன். முன்னாடி வரட்டுமா? முன்னாடி வரேன். எங்கள்
ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து மலேசியா தான், லோக்கலே தான். அவங்க வந்து அவங்களோட பசங்களாம் வந்து எங்கள் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து அந்த ஆன்ட்டியும் வந்து நல்லா எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய கோவிலுக்குன்னா போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க கூட வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் அந்த கடல் வந்து தண்ணி எல்லாம் வந்து அப்படியே வந்து வற்றி போயிடுச்சுங்க. அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஏன்னா வற்றி போனது கூட ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கல் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் மேலேயே நாங்கள் நின்று வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிற அந்த இடத்துல வந்து அழகாக சன் இருந்தது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டார்க்காக இருக்கும், நைட் டைம் மாதிரி இருக்கும். ஆனால் இது நைட் டைம் இல்லை, ஒரு ஆஃப்டர்நூன் தான். அந்த சன்னை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம அப்படியே வந்து டார்க்காக தெரியும். அந்த தண்ணி, அங்கே போகிற போட்டு, அந்த கல், அந்த கடலில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போகிறது, நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் அங்கே வந்து தண்ணி வற்றின உடனே நல்லா மேலே வந்தது. நிறைய வந்து பார்த்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். சூப்பராக இருந்தது. தண்ணி வந்தால் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோமோ அதே அளவுக்கு இந்த அழகையும் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாகவே இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து மாறி மாறி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டைம் ஆனதே தெரியலங்க. ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா இதிலே இப்படியே போயிடுச்சு. சைட் பை எங்கள் வீட்டு குட்டீஸும் நல்லா வந்து அவங்க ஒரு தனி பாட்டுனா போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து லஞ்சு நாங்கள் முடிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நம்ம ரைட் போகலாம், பைக் ரைட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். போனோம்னா போகிற வழியில் இந்த ஆன்ட்டி வந்து அழகாக வந்து ஆர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய அந்த ஃபிஷ்ஷு ரிலேட்டடாகவே அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் ஜஸ்ட் அது ஒரு ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த வழியாக போயிட்டுருந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போக போக நமக்கு ஏதோ ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு வில்லேஜுக்கு போன ஒரு ஃபீலும் வந்து இந்த இடம் கொடுத்துருந்தது. இப்போ பாருங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த டைமிங் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பீச்சில் அந்த கலரு அது எல்லாமே வந்து அந்த சன் செட் ஆகிற டைமு, அதனால் வந்து கலரே உங்களுக்கு நல்ல சேஞ்சாக இருந்தது. அடுத்தது பைக் ரைடுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து பைக் எடுத்துட்டோம். மாறி மாறி நாங்கள் வந்து பைக் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஓட்டினேன். என்னோடய பையனை வச்சு பொண்ணை வச்சு ஓட்டிட்டு ரொம்ப தூரம் அங்கே நிறைய வழி இருக்குது. பைக் ரைட் போகிறதுக்கே வந்து நமக்கு நல்ல இடம் இருக்குது. ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தது. மாறி மாறி நாங்கள் ரெண்டு பேராக 3 பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து போயிட்டு வந்தோம். இப்படி தாங்க பைக் ரைடு போனோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ரொம்ப அட்வென்ச்சர் மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட்லேயே நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிடணும். நமக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். இப்படி தான் நம்மளோட செகண்ட் டே வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் நமக்கு வந்து முடிஞ்சது. இது எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் நம்ம எடுத்த ஃபோட்டோஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சச்சா, பை பை. மிஸ் பண்ணிடாதீங்க. 3rd வீடியோ கம்மிங் சூன்.